அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிறது பகுபத உறுப்பிலக்கணம். இந்த பகுபத உறுப்பிலக்கணம் அப்படிங்கிறதுக்கு முன்னால் நம்ம அந்த பதம்னா என்னங்கிறத பார்க்கணும். பதம் அப்படின்னா சொல் அப்படின்னு அர்த்தம். சொல் அப்படின்னு சொல்லலாம், கிளவின்னு சொல்லலாம். இப்போ இந்த பதம் அப்படிங்கிறது 2 வகையாக பிரிக்கலாம். பகுபதம், பகாபதம் அப்படின்னு சொல்லி 2ஆக பிரிக்கலாம். அதாவது பகு அப்படின்னா பிரின்னு அர்த்தம். சரிங்களா? பகு பிரி அப்படின்னு அர்த்தம். இப்போ பதம் அப்படின்னா சொல் அப்படின்னு அர்த்தம். அப்போ பிரிக்கக்கூடிய சொல் அப்படின்னு அர்த்தம். பகுபதம் அப்படின்னா பிரிக்கக்கூடிய சொல். அது பிரிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை பிரித்தா பொருளையும் தரணும். அதுதான் பகுபதம். பிரித்தால் பொருள் தரணும். இப்போ தேன் மொழி அப்படிங்கிறத தேன் கூட்டல் மொழி பார்த்திங்கன்னா இங்கே தேன் மொழி அப்படின்னு சொல்லி 2 வார்த்தைகள் நமக்கு பிரித்தா பொருள் தர மாதிரி இருக்குது. அதனால் இது பகுபதம். பகாபதம் அப்படின்னா பிரிக்க முடியாத சொல் அப்படின்னு அர்த்தம். இப்போ பந்தல் அப்படின்னு ஒரு சொல் இருக்குது, அதை பிரிக்க முடியாது. மணல் அப்படின்னா அது பிரிக்க முடியாது இல்லைங்களா? அந்த மாதிரி பிரிக்க முடியாத சொல்ல பகாபதம்னு சொல்கிறோம். சரி, இந்த பகுபதத்தை எத்தனை உறுப்புக்களாக பிரிக்கலாம் அப்படின்னா பாருங்கள், 6 பகுதியாக நம்ம பிரிக்கலாம். பகுதி, சந்தி, இடைநிலை, சாரியை, விகுதி, விகாரம் அப்படின்னு சொல்கிறது இந்த பகுபத உறுப்புக்கள். சரிங்களா? இந்த பகுபத உறுப்புக்களில் முதல் உறுப்பாக எது வரும் அப்படின்னு கேட்டால் அது நம்ம பகுதியை தான் ஃபஸ்ட்டு சொல்லணும். சரிங்களா? அப்போ பகுதி முதல்ல போடணும். கடைசியில் வர்றது விகுதியாக இருக்கணும். ஒரு சொல்லினுடைய முதல்ல வர்றது எது அப்படின்னா பகுதி, கடைசியாக வர்றது எது அப்படின்னா விகுதி. சரிங்களா? இந்த பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவில், அதாவது சரியான நடுவில் வர்றது, அதாவது பகுதி விகுதிக்கு நடுவில் பார்த்திங்கன்னா இடைநிலை வரும். இப்போ இந்த பகுதிக்கும் இடைநிலைக்கு இடையில வர்றது தான் சந்தி. அதே மாதிரி இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில வர்றது தான் சாரியை. சரிங்களா? இதை நல்லா இந்த ஆர்டரில் தான் நீங்கள் எழுதிக்கணும். அதுதான் உங்களுக்கு அதை கரெக்டாக நம்ம எதெல்லாம் எங்கே வரும். பகுதிக்கும் இடைக்கும் இடையில தான் சந்தி வரணும். அதே மாதிரி இடைநிலைக்கும் விகுதிக்கு இடையில தான் சாரியை வரும். அதனால் இந்த பகுபத உறுப்புக்களை நல்லா அதனுடைய இருப்பிடத்திலிருந்து நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். நம்ம சும்மா பகுதி, இடைநிலை, சாரி, விகுதின்னெல்லாம் நம்ம சொல்கிறத விட பகுதி, அதுக்கப்புறம் சந்தி, அப்புறம் இடைநிலை, சாரியை, விகுதின்னு பாருங்கள். இங்கே விகாரத்தை கொண்டு ஏன் இங்கே விகாரம் கொண்டு வந்தோம்னா இந்த பகுதி சந்தியில் தான் எழுத்துக்கள் மாறும். அந்த மாற்றத்தை தான் நம்ம விகாரம்னு சொல்கிறோம். சரிங்களா? பகுதி சந்தி இதெல்லாம் பின்னால் நம்ம எடுத்துக்காட்டோடு சொல்லும்போது உங்களுக்கு புரியும். இப்போ அது புரியாத மாதிரி இருக்கும், ஆனால் அந்த எடுத்துக்காட்டோடு சொல்லும்போது உங்களுக்கு அது புரியும். சரிங்களா? அப்போ பகுதியிலையும் சந்தியிலையும் தான் எழுத்து மாறும். அந்த மாறுபாட்டை தான் விகாரம்னு சொல்கிறோம். இப்போ பகுதினா என்னன்னு அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? பகுதினா சொல்லின் முதல் உறுப்பு. சந்தி அப்படிங்கிறது நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வரும். அதே மாதிரி இடைநிலை அப்படிங்கிறது பார்த்தோம்னா பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில வர்றது இடைநிலை. சாரியை அப்படின்னா இடைநிலைக்கும் விகுதிக்கு இடையில வரும். விகாரம் அப்படிங்கிறது பகுதி சந்தியில் ஏற்படக்கூடிய மாற்றம். இதை நல்லா முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ அதுக்கு அடுத்தது தான் நம்ம எப்படி இந்த பகுபத உறுப்புக்களை நம்ம பிரித்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி எதுனா இந்த பாக்ஸை நீங்கள் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணியே ஆகணும். மனப்பாடம் பண்ணணும். இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது பாருங்கள். இந்த பகுதி அப்படிங்கிறது நம்ம முதலே சொன்னோம், சொல்லினுடைய முதல் உறுப்பாக வரும். அப்படி வரக்கூடிய அந்த பகுதியில் வரக்கூடிய முதல் அந்த சொல் பார்த்திங்கன்னா வேர் சொல்லாக இருக்கும். அதே மாதிரி கட்டளையை பேஸ் பண்ணி வரும், ஆர்டர் பேஸ் பண்ணி வரும். அதை அப்போ எடுத்துக்காட்டு சொல்லும்போது சொல்கிறேன் உங்களுக்கு. அதனால் நீங்கள் இதை மட்டும் இப்போ தெரிஞ்சுக்கோங்க. பகுதி அப்படின்னா சொல்லின் முதல் உறுப்பு, அது வேர் சொல்லாக வரும். சந்தி அப்படின்னா அதனுடைய சந்தி எழுத்துக்கள் எது அப்படின்னா தபக். இது என்ன தபக் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இதை நம்ம இத்து, இப்பு, இக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்காக உங்களுக்கு நான் தபக் அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன். இந்த தபக் சந்தி அப்படின்னாலே தபக்குன்னு வந்துடணும். அப்போ எந்த எழுத்து அப்படின்னா இத்து, இப்பு, இக்கு. சரிங்களா? இதை மனசில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இடைநிலை எடுத்துக்கிறோம். இடைநிலை பார்த்திங்கன்னா 4 வகையாக நம்ம பிரிக்கலாம். நிறைய இருக்குது. நீங்கள் அதில் பேஸ் இதை மட்டும்தான். அதனால் இதெல்லாம் மட்டும் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். பார்த்திங்கன்னா இடைநிலை நிகழ்கால இடைநிலை இருக்குது, இறந்த கால இடைநிலை, எதிர்கால இடைநிலை, எதிர்மறை இடைநிலை அப்படின்னு இருக்குது. இந்த பெரும்பாலும் உங்களுக்கு கேட்குறது நிகழ்கால இடைநிலை, இறந்த கால இடைநிலை, எதிர்கால இடைநிலை தான் உங்களுக்கு கேட்பாங்க எக்ஸாமில். அந்த பிரிக்கிறதுல நாம் பயன்படுத்தும் போதெல்லாம் இதுதான் வரும். இப்போ நிகழ்கால இடைநிலை எது அப்படின்னு பார்த்தோம், கிறு, கின்று, ஆ, நின்று.
கிறு, கின்று, நின்று இதெல்லாம் மனப்பாடம் பண்ணியே ஆகணும். இது தெரியாமல் நீங்கள் பகுபத உறுப்பிலக்கணம் எழுதவே முடியாது. அதனால் இதை தெரிஞ்சுக்கணும். இது எப்படி ஈஸியாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் நான் சொல்கிறேன். கிறு, கிறு, கின்று, நின்று. இறந்த கால இடைநிலை எடுத்துட்டுனா தடர இன், தடர இன். எப்படி இங்கே தபக் படிச்சுமோ அது மாதிரி இங்கே தடர இன். ஆனால் இதை சொல்லும்போது இத்து, இட்டு, இரு, இன்னுன்னு தான் சொல்லணும். ஆனால் நம்ம அதை ஞாபகத்து இங்கே இத்து, இப்பு, இக்குன்னு சொல்கிறோம், இங்கே இத்து அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சந்திக்கு தபக்கு சொல்லிக்கிறோம். இறந்த கால இடைநிலை வந்து தடர இன், தடர இன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி எதிர்கால இடைநிலை வந்து பவ. பவ அப்படின்னா என்னது? இப்பு, இவ்வு தான் அது. ஆனால் நாம் மனசில் வச்சுக்கிறதுக்காக பவ, எதிர்கால இடைநிலை பவ. அதுக்கப்புறம் சாரியை பார்த்தீங்கன்னா அன்சாரியை, கூசாரியை நிறைய இருக்குது. சாரியை நம்ம இதில் இந்த பெரும்பாலும் வர்றது அன்சாரியை தான். அதனால் இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சாரியை அப்படின்னாவே ஞாபகத்துக்கு வரணும். அதே மாதிரி விகுதி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வினையச்ச விகுதி, பெயரச்ச விகுதின்னு ரெண்டாக பிரிக்கலாம். இந்த வினையச்ச விகுதி வந்து ஊல முடியும். அதே மாதிரி பெயரச்ச விகுதி வந்து ஆல முடியும். இது இல்லாமல் விகுதியினுடைய அந்த கடைசி சொல்ல பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து திணை காட்டு, பால் காட்டும். சரிங்களா? இப்போ ஆண்பால் அப்படி வந்தான் அப்படின்னா ஆண்பாலை வந்தாள் அப்படின்னா பெண்பாலை காட்டும். அதனால் அதையெல்லாம் காட்டக்கூடியது அதனால் அது வந்து ஆண்பால் வினைமுற்று விகுதி, பெண்பால் வினைமுற்று விகுதி அப்படின்னுலாம் ஒரு பலர்பால் வினைமுற்று விகுதி அப்படின்னு அந்த முடிகிற அந்த சொல்லினுடைய கடைசி எழுத்துக்களை வச்சு நம்ம அந்த பாலை வந்து நம்ம போடலாம். ஆனால் இந்த ஊல முடிஞ்சுன்னா கண்ணை மூடிட்டு வினையச்ச விகுதின்னு போடுங்க, ஆளை முடிஞ்சுன்னா பெயரச்ச விகுதி போடுங்க. அதேமாதிரி விகாரம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம முதல்ல பார்த்தோம் பகுதி சந்தியில் ஏற்படக்கூடிய எழுத்துக்களுடைய மாற்றம் தான் விகாரம். அப்போ இந்த பாக்ஸ் வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சிருந்தீங்கன்னா தான் நம்ம வந்து பகுபத உறுப்பிலக்கணமே எழுத முடியும். சரி, உங்களுக்கு எக்ஸாம்பிள் என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நிகழ்கால இடைநிலை எது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீ கிறு, கின்று, ஆனின்றுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் தான் நீங்கள் அங்கே போட முடியும். இப்போ உங்களுக்கு பாக்ஸில் வந்து கிறு, கின்று, ஆனின்று கொடுத்துருவாங்க, இப்பு, இவ்வு கொடுத்துருவாங்க, இத்து, இப்பு, இக்கு கொடுத்துருவாங்க. அப்போ எதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போனா இது தெரிஞ்சால் தான் நீங்கள் அங்கே எழுத முடியும். சரிங்களா? அதே மாதிரி இறந்த கால இடைநிலையில் ஏதாவது ஒரு எழுத்து கொடுக்கலாம். இன் அப்படிங்கிறது என்ன இடைநிலைன்னு கேட்கலாம். அதனால் இதை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. எதிர்கால இடைநிலை கண்டிப்பாக அந்த பவ, இப்பு, இவ்வு தான் நம்ம பவன்னு சொல்கிறோம். நீங்கள் படித்து மனசில் வச்சுக்கிறதுக்காகத்தான் இந்த தபக்கு, இந்த தடரையின், இந்த பவ அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன். சரிங்களா? அதை பார்த்துக்கோங்க. இது நல்லா மனப்பாடம் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் நம்ம இப்போ வந்து எப்படி எக்ஸாமில் அதாவது பகுபத உறுப்பிலக்கணம் எப்படி நம்ம பண்ணணும் அப்படிங்கிற பாருங்கள். இப்போ எடுத்துக்காட்டு பாருங்கள், செய்த அப்படின்னு கொடுத்துருவாங்க. இந்த செய்த அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிறது பாருங்கள். பகுபத உறுப்பிலக்கணமாக பிரிக்கணும். அப்போ அது எப்படி பிரிக்கிறோன்னா அந்த முதல்ல வர செய் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா, அதுதான பகுதி. அது வந்து என்னன்னு சொன்ன முதல் உறுப்பாக வரும், வேர் சொல்லா வரும், கட்டளையை பேஸ் பண்ணி வரும். செய் அப்படின்னு நம்ம வந்து ஆர்டர் பேஸ் பண்ணி சொல்லுவோம். செய் அதே அந்த மாதிரி வந்தால் அதுதான் பகுதி. அப்போ செய் அப்படிங்கிறத பகுதியாக கொண்டு வந்துடுவோம். இந்த தா இருக்குது இல்லைங்களா, அந்த தாங்கிறது வந்து இத்து கூட்டல் சேர்ந்தா தான் அது தா. சரிங்களா? அப்போ இந்த செய் கூட்டல் இத்து கூட்டல் தான் நம்ம வந்து பிரிக்கிறோம். பாருங்கள், செய்ங்கிறது பகுதி, இந்த இத்துங்கிறது வந்து இறந்த கால இடைநிலை. ஏன்னா இங்கே பகுதி வந்திருக்கு, இங்கே விகுதி வந்திருக்கு. பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில எது வரும்னு பார்த்தோம் நம்ம? பகுதி, விகுதி, அதுக்கு நடுவில் வர்றது இடைநிலை. அதனால் இங்கே இடைநிலை தான். அப்போ இந்த இத்து வந்து இடைநிலை. அப்போ இந்த இடைநிலை என்ன அப்படின்னா இந்த இத்து எங்கே வருது? இறந்த கால இடைநிலையில் வருது. அப்போ அதனால் இங்கே நம்ம இறந்த கால இடைநிலைன்னு போடுறோம். அதே மாதிரி செய்த இந்த இத்துக்கு அப்புறம் வருதுங்களா, தால வந்து இத்து கூட்டல் வந்தது, இத்தை வந்து இறந்த கால இடைநிலை போட்டோம், வருது இல்லைங்களா, அந்த வந்து பெயரச்ச விகுதி. நம்ம விகுதி தானே பார்க்கணும். இப்போ விகுதியில் அப்படிங்கிறது என்னது? பெயரச்ச விகுதி. அப்போ அதனால் இங்கே போட்டிருக்கோம். சரிங்களா? இது மாதிரி ஒரு இப்போ இந்த பகுதி சந்தி இடைநிலை சாரியையில் பகுதி விகுதி இடைநிலை வரலாம், பகுதி சந்தி இடைநிலை விகுதி வரலாம், எது வேணாலும் வரலாம்.
சரிங்களா? அதனால எல்லாமே வரணுமா அப்படிங்கிறது அவசியம் இல்ல. அப்படி வர்ற சொற்களும் இருக்கு. இப்ப உண்கின்றான் அப்படிங்கிற சொல்ல நீங்க பகுபத உறுப்பிலக்கணமா எழுது அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன எப்படி முதல்ல பிரிக்கணும். அந்த பிரிக்கிற இந்த இது செஞ்சுட்டீங்கனாவே இதுக்கு 1 மார்க்கு. அப்புறம் மீதி எழுதும்போது 1 மார்க். 2 மார்க் இது கேட்கறாங்க. அப்போ அப்படிங்கிறத பண்றோம். இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா? பகுதி அ ஆர்டர பேஸ் பண்ணி வரணும், வேர்ச்சொல்லா வரணும். உண்கின்றான் அப்படிங்கிறதுல அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம்? ஆர்டர பேஸ் பண்ணி சொல்றோம். அப்ப இது பகுதி. அப்புறம் கின்றான் அப்படிங்கிறதுல வந்து கின்று தான் போடணும். அப்புறம் ஆண் வந்து தனியா வந்துரணும். அப்ப கின்று எங்க வருது? நிகழ்கால இடைநிலையில வருது. அப்போ பகுதி, கின்று நிகழ்கால இடைநிலை. இந்த ஆண் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஆண்பால் வினைமுற்று விகுதி. ஏன்னா, உண்கின்றான் வந்திருக்குது. அதனால ஆண்பால். உண்கின்றாள் அப்படின்னு வந்ததுன்னா, அது வந்து பெண்பால் வினைமுற்று விகுதி. உண்கின்றார்கள் அப்படின்னு வந்ததுன்னா, பலர்பால் வினைமுற்று விகுதி. இப்படி பிரிக்கணும். இப்ப இந்த வந்தனன் அப்படிங்கிற ஒரு சொல்லு பாருங்க. இதுல எல்லா பகுபத உறுப்பு இலக்கணங்களும் வருது. பாருங்க எப்படின்னு பாருங்க. வந்தனன் அப்படிங்கிறது எப்படி பிரிக்கிறோம்? வா வா வந்தனன் அப்படிங்கிறதுனுடைய வேர் சொல்லன அப்படின்னு சொல்ல மாட்டோம். குறில் வராது. வா அப்படிங்கிற அந்த சொல் தான் வரணும். வேர் சொல்லதானுங்க வந்தனன்ல. அப்ப அந்த வாங்கிற சொல்லு போடுறோம். அதுக்கப்புறம் வா வந்து என்னன்னா, இந்த இடத்துல நம்ம சொன்னோம் இல்லைங்களா? பகுதியிலயும், சந்தியிலயும் எழுத்து மாறுன்னு. இப்ப இங்க அப்படின்னு இருக்கிறத நம்ம இங்க வான்னு எழுத்த மாத்திருக்கிறோம். அப்ப பகுதியில ஒரு விகாரம் வந்திருக்கு. அது என்ன விகாரம்? குறுகுதல் விகாரம். வா என்பதன் குறுகுதல் விகாரம் தான் என்னது? இந்த இடத்துல வந்திருக்கு. வந்தனன் அப்படிங்கிறது வந்து குறுகி இருக்கு. வா அப்படிங்கிறது குறுகி இருக்கனால குறுகுதல் விகாரம். அதுக்கப்புறமா இத்து இந்தாதல் விகாரம். இந்த இடத்துல அடுத்து வர்றதும் இத்து வந்து இந்தாதல். வந்தனன் அப்படி இருக்கு இல்லைங்களா? அது வந்து இத்து இந்தாதல் விகாரம். அதனால இது சந்தி. இப்போ பகுதிக்கு அடுத்து வர்றது என்னது? சந்தி. சந்தியிலேயும் ஒரு மாற்றம் இருக்குது, பகுதியிலேயும் ஒரு மாற்றம் இருக்குது. அப்போ இந்த 2மே விகாரம். அப்போ வா குறுகுதல் விகாரம் போடணும், இத்து இந்தாதல் விகாரம் போடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த தா இருக்குது இல்லைங்களா? இந்த தாவை இத்து கூட்டல் ஆ அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கணும். அப்ப இந்த இத்து எங்க வருது? இங்க போடணும் இல்லைங்களா? இந்த இத்து. அப்ப இது என்னது? இறந்த கால இடைநிலையில வருது. அப்ப இறந்த கால இடைநிலை அது. அந்த இத்து. அதுக்கப்புறம் இந்த இந்த நா இருக்கு இல்லைங்களா? இது வந்து எப்படி பிரிக்கணும்? இன்னு கூட்டல் ஆன்னு பிரிக்கணும். இன் கூட்டல் ஆன்னு பிரிக்கணும். அப்போ இந்த ஆவோட இந்த இன்னை எடுத்துக்கணும். அதுதான் இங்க அன். அப்ப அன் அப்படின்னு வந்தாலே, அன் என்னது? சாரியை. அதனால அன் போட்டு சாரியைன்னு போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் கடைசியா ஒரு ஆ இருக்குது. இங்க ஒரு இன் இருக்குது. வந்தனன் அப்படிங்கிறதுல ஒரு இன் இருக்கு. அப்ப இந்த அன் போடுறோம். இது வந்து என்னது? வந்தனன் அப்படிங்கிறது வந்து ஆண்பாலை குறிக்கிறனால ஆண்பால் வினைமுற்று விகுதி. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பகுபத உறுப்பிலக்கணத்தை பிரிக்கணும். இது மாதிரி நிறைய நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்க. முதல்ல இந்த பாக்ஸை ஞாபகம் வச்சு நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா தான் நம்ம இந்த மாதிரி பிரிக்க முடியும். சரிங்களா? அதனால் இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இதிலிருந்து தான் உங்களுக்கு 1 மார்க்கு கேட்பாங்க. அதனால் இது இல்லாமல் இன்னும் நிறைய இருக்குது. ஆனால் அவ்வளோ விட அதிகமாக வர்றது இதுதான். அதனால் இதை நல்லா தரவு பண்ணிட்டீங்கன்னா இதில் ஒரு 1 ஆர் 2 மார்க்ஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்துக்கலாம் இதையே. எப்படி பிரிக்கணும்? இப்போ நம்ம 2 மார்க், 5 மார்க் 10th மாணவர்கள் எல்லாம் படிக்கும்போது பகுபத உறுப்பிலக்கணத்தை பிரிக்கிறது இப்படி பிரிச்சுக்கலாம். சரிங்களா? அதனால் பகுபதம்னா என்ன? அந்த பகுபத உறுப்புக்கள் யாவை? அது எப்படியெல்லாம் வரும்? அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். இதை நல்லா பயன்படுத்தி நல்ல மதிப்பெண்கள் பெற வாழ்த்துகின்றேன். தேங்க்யூ.